ஹலோ எவ்ரி ஒன். ஐலாண்ட் ட்ரிப் முடித்த பிறகு நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, பின் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சில ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான். பிகாஸ் நாளைக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா பூகாக்லேருந்து பேங்காக் போகிறோம். எங்களுக்கு பேங்காக்கில் ஒரே ஒரு நாள் ஸ்டே பிளான் இருக்குது. ஸோ தட் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, இன்றைக்கி வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், நாளைக்கு வந்து சன்செட் டவுனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இந்த ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேசிக் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வந்தோடனே பார்க்க நிறைய விஷயம் டெம்ப்டிங்காக இருந்துச்சு. பட் ஏன்னா எதுவுமே சாப்பிட பிடிக்கல. த வே தே அவங்க யூஸ் பண்ணுற மசாலாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது நமக்கு செட் ஆகுமான்னு பார்த்தா பர்சனலாக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆகையால் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்துட்டோம். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ கைஸ். பட் நீங்கள் போய் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட், ஒரு வியட்நாமீஸ் ஃபுட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் கண்டிப்பாக வியட்நாம் போகிறீங்கன்னா லோக்கல் ஷாப்லேயாவது வந்து வியட்நாமீஸ் கோல்ட் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டி. ஸோ வியட்நாமீஸ் கோல்டு காஃபி மஸ்ட் ட்ரை. இட்ஸ் நாட் லைக் நீங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து எங்கே வேணால் கிடைக்கும். அண்டு இந்த வின் ஃபெஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஷாப்பிங் பிளேஸ். லைக் வந்து சன்செட் டவுன் வரீங்க, இல்லை பூகாக்கு வரீங்க, அதில் வந்து சன்செட் டவுன் வந்து ஒரு லாஸ்ட் டேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வாக் போயிட்டு எதாவது பிடிக்கணும், எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். மற்றபடி இங்கே வந்து பெருசாக செம்ம ஃபுட்டு, அப்படிப்பட்ட ஃபுட்டு, இப்படிப்பட்ட ஃபுட்டு பார்த்து அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ரொம்ப நார்மலாக சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். பேர்ல் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு ரூமுக்கு போய் செட்டில் ஆகிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 PM வந்து எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். பிகாஸ் எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது ஃபார் பேங்காக். ஸோ காலையில் சன்செட் டவுனை மட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. ஸோ நெக்ஸ்ட் டே சன்செட் டவுன் ஒரு சின்ன விசிட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து சன்செட் டவுனை சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு கேப் புக் பண்ணியிருந்தோம். அந்த கேபில் ஏறிட்டு ஒரு 1 hour இந்த சன்செட் டவுனை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இடத்துல நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். ஸோ சன்செட்டோட பியூட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஆஃப்டர் அ பியூட்டிஃபுல் சைட் சீயிங் நாங்கள் பூகாக் ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு போர்டிங்காக. ஸோ கரெக்டான டயத்துக்கு வந்தனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இங்கேருந்து நாங்கள் பேங்காக் கிளம்புறோம். ஸோ பேங்காக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே வந்து பெருசாக பிளான் இல்லை, ஜஸ்ட்டு அங்கே ஷாப்பிங் போகணும், ப்ளஸ் ஏதாவது ஒரு சைட் சீயிங் போக முடிஞ்சிச்சுன்னா போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பிளான் தான், நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதில் பேங்காக் வந்து சிம்பிளாக ஒரு ஆட் ஆன் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம். பட் ஃப்யூச்சரில் வந்து பேங்காக் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு தடவை பேங்காக் வருவோம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஷாப்பிங் அண்டு சும்மா ஏதாவது பேசிக் சைட் சீயிங் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து சென்னைக்கு கிளம்புறதா பிளான். பிகாஸ் இங்கேருந்து டேரெக்ட் சென்னை ஃப்ளைட்டு போட்டாலும் நமக்கு பேங்காக்கில் லேஓவர் வருது. அந்த லேஓவரை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது? ஈவன் பேங்காக் வந்து ஒரு வீசா ஃப்ரீ கண்ட்ரி. ஸோ அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே, ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ணிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு எங்களோட பிளானில் வந்து நாங்கள் அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்களும் வந்து பூகாக் ட்ரை பண்ணுறீங்கன்னா எய்தர் உங்களுக்கு சிங்கப்பூர் லேஓவர், மலேசியா லேஓவர், இல்லைனா பேங்காக் லேஓவர் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளானை அங்கேயும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு ஐடியா இருந்துச்சுன்னா யூ கேன் எக்ஸிக்யூட் இன் தட் வே. ஸோ லெட்ஸ் see in Bangkok.